கடோபனிஷத்துல 1வது சாப்டர்ல 2வது வள்ளியில இருக்கிற 16வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். ஏதது ஹி ஏவ அக்ஷரம் பிரம்மா ஏதது ஹி ஏவ அக்ஷரம் பரம் ஏதது ஹி ஏவ அக்ஷரம் ஞாத்வா யஹ யத் இச்சதி தஸ்ய தது. ஓம் அப்படிங்கிற அக்ஷரம்தான் சகுண பிரம்மமாயிட்டும் நிர்குண பிரம்மமாயிட்டும் இருக்கு. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை பிரம்மமாயிட்டு உபாசிச்சு சாட்சா்காரம் பண்ணினானா உபாசிக்கிறவன் என்ன ஆகிரகிக்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கிறது. ஏதது அக்ஷரம் இந்த ஓங்காரம் பிரம்ம ஏவஹி சகுண பிரம்மே ஆக்கும். அதே மாதிரியே ஏதது அக்ஷரம் இந்த ஓங்காரம் பரம் ஏவஹி நிர்குண பிரம்மவும் ஆக்கும். ஏதது அக்ஷரம் ஏவஹி இந்த ஓங்காரம் அப்படிங்கிற அக்ஷரம் ஞாத்வா இந்த ஓங்காரத்தை நன்னா தெரிஞ்சுட்டு யஹா ஆராக்குமோ எது ஏதொரு விஷயமாக்குமோ இச்சதி ஆகிரகிக்கிறா தஸ்யா அவனுக்கு தது அந்த விஷயம் பவிக்கிறது. ஓங்காரத்தை நன்னா தெரிஞ்சுட்டு வேணும் அதனோட மகிமையை நன்னா தெரிஞ்சுட்டு அந்த பிரணவ மந்திரத்தை பிரம்மமாயிட்டு உபாசிச்சானா அப்படி உபாசிக்கிறவாளுக்கு அந்த சாட்சா்காரம் உண்டாகிறது. உபாசகன் ஆகிரகிக்கிறதெல்லாம் கிடைக்கிறது. ஓங்காரம் அப்படிங்கிறது பிரகிருதி ஃபுல்லா ரொம்ப இருக்கிற சமஷ்டி ஆயிட்டும் ஒவ்வொரு சரீரங்களுக்குள்ள இருக்கிற வியஷ்டி ஸ்வரூபமாயிட்டும் விளங்கி நிற்கிறது. சமஷ்டி வியஷ்டியில சமஸ்தமாயிட்டு இந்த ஓங்காரம் இருக்கு. ஆ உ மு இப்படிங்கிற அக்ஷரங்கள் சேர்ந்ததாக்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ அக்ஷரம். ஓம் இதி பிரம்மா சமஸ்த அர்த்தத்திலேயாக்கும் இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓம் இதி ஏகாட்சரம் பிரம்மா ஓம் அப்படிங்கிறதாக்கும் இங்க காணறதாயிட்டு இருக்கிற எல்லாம் ஓம் இதீதம் சர்வம் எல்லா இடத்திலையும் ஓங்காரம் ரொம்பி நிற்கிறது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஓங்கார ஸ்வரூபமாக்கும். ஆ உ மு இந்த 3 சேர்ந்ததாக்கும் ஓங்காரம். അവസ്ഥാത്രയങ്ങളോട് കൂടിനതാക്കും പ്രപഞ്ചം. ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தைகள். ஆ அப்படிங்கிறது ஜாகிரத் அவஸ்தை, உ அப்படிங்கிறது சொப்னாவஸ்தை, மு அப்படிங்கிறது சுஷுப்தி அவஸ்தை. இந்த
அவஸ்தைகள் இல்லை அப்படின்னாக்கா சம்சார சக்கரம் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப பிரபஞ்சம் ஃபுல்லா அவஸ்தாத்ரயங்களோடு கூடிட்டாக்கும் இருக்கு. அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதாக்கும் பரபிரம்மஸ்தானம். ஜாகிரத் அவஸ்தையில, அதாவது ஸ்தூல அவஸ்தையில அந்த சைதன்யத்துக்கு பேரு விஸ்வன். சொப்னம் அப்படிங்கிற சூக்ஷ்ம அவஸ்தையில தைஜசன், சுஷுப்தி அப்படிங்கிற காரண அவஸ்தையில பிராஜ்ஞன். இப்படி 3 அவஸ்தைகள். இந்த 3 அவஸ்தைகள் ரொம்பினதாக்கும் இந்த பிரபஞ்சம். அதே மாதிரி சத்குண ரஜோகுண தமோ குணங்கள் சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம். ஆ அப்படிங்கிறது சத்குணம், உ அப்படிங்கிறது ரஜோகுணம், மு அப்படிங்கிறது தமோ குணம். அதே மாதிரி பூமிக்கு மேலே இருக்கிற 6 லோகங்கள், பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகங்கள். அப்போ ஊர்த்வலோகம், மத்தியமலோகம், அதோலோகம், இந்த 3 லோகங்களும் கூடி சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம். ஆ அப்படிங்கிறது ஊர்த்வலோகம், உ அப்படிங்கிறது மத்தியமலோகம், மு அப்படிங்கிறது அதோலோகம். ஊர்த்வலோகம் 6, அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற பூமி, அதுக்கப்புறமா பூமிக்கு கீழே இருக்கிற 7 லோகங்கள். அப்படி 7 14 லோகங்கள் சேர்ந்ததாக்கும் இந்த பிரபஞ்சம். நம்ம இப்ப இருக்கிற இங்க பூமிக்கு மேல, பூமியிலிருந்து பார்க்கிறத பூமிக்கு மேல 6 லோகங்கள், அதாவது ஊர்த்வலோகம், பூமியிலிருந்து மேலுக்கு போறது. அதே மாதிரி பூமிக்கு கீழுக்கு போறதுனால அதோலோகம். அப்போ ஊர்த்வலோகம் 6, அதோலோகம் 7, பூமி, இப்படியாக 14 லோகங்கள். 7 14 லோகங்கள் குடி சேர்ந்ததாக்கும் பிரபஞ்சம் அப்படிங்கிற பிரகிருதி. ஆ அப்படிங்கிற ஊர்த்வலோகம், அந்த ஊர்த்வலோகத்திலேருந்து புவர்லோகம், புவர்லோகத்திலேருந்து மகர்லோகம், மகர்லோகத்திலேருந்து சொர்லோகம், சொர்லோகத்திலேருந்து தபோலோகம், தபோலோகத்திலேருந்து சத்தியலோகம். நடுவில் பூமி, மத்தியம லோகம். அதுக்கப்புறமா அதோலோகம். ஆ அப்படிங்கிறது ஊர்த்வலோகம், ஊ அப்படிங்கிறது மத்தியமலோகம், அதுக்கப்புறமா அதோலோகம் மு அப்படிங்கிறது. ஓங்காரத்தை எடுத்தாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மத்தியமலோகம் ஆக்கும் பூமி, பூமிக்கு கீழே இருக்கிறதாக்கும் அதோலோகம். அதோலோகத்துல அதலம், விதலம், சுதலம், ரசாதலம், தலாதலம், மகாதலம், பாதாளம், இப்படி இதெல்லாம் சேர்ந்ததாக்கும் 7 14 லோகங்கள். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படிங்கிற 3 விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. சிருஷ்டி பண்ணுறது பிரம்மா, பரிபாலனம் பண்றது விஷ்ணு, சம்ஹாரம் பண்றது ருத்ரன். அப்ப திரிமூர்த்திகளும் 3. இதெல்லாமும் நமக்கு சொல்லித்தரது வேதமாக்கும். அதனாலேயாக்கும் வேதம் அப்படிங்கிறது அனந்தமாக்கும் அப்படின்னு சொன்னது. வேதத்துக்கு, அதாவது வேதங்களுக்கு ரிக், யஜுர், சாம லட்சணங்கள் இருக்கு. ரிக்வேதம் அப்படிங்கிறது ஆ, யஜுர்வேதம் அப்படிங்கிறது உ, சாமவேதம் அப்படிங்கிறது மு.
இப்படி மூணு மூணு இப்படிங்கிற அவஸ்தைகள் எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆ உ மு இதெல்லாம் கூடி சேர்ந்தாக்கும் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற விஷயம். இப்படி இருக்கிற மூணு அப்படிங்கிற அவஸ்தைக்கு அப்பாற்பட்ட சத்தியஸ்வரூபத்தால மட்டும்தான் இந்த மூணு அப்படிங்கிற அவஸ்தைகளை கண்ட்ரோல் செய்யறதுக்கு சாதிக்கும். இந்த மூணு அப்படிங்கிற அவஸ்தைக்கு அப்பாற்பட்டதாக்கும் ஓங்கார துவனி, அவஸ்தாத்ரயத்துக்கு அப்பாற்பட்டதாக்கும் துரியம். பரமாத்மா ஜீவாத்மாவாயிட்டு பிரபஞ்சத்தை பிரகாசிப்பிக்கிறார். பூர்ண அவஸ்தையில இருக்கிற பரபிரமம் தான் துரிய அவஸ்தையிலையும் உள்ளது. அதனாலேயாக்கும் இங்க சகாம ரூபத்திலையும் அதே மாதிரி நிர்குண ரூபத்திலையும் பரபிரமத்தை எடுத்து சொன்னது. ஓங்காரத்துல எல்லாமே இன்க்ளூட் ஆக்கும், பூர்ணமாக்கும். யமன் இത്രയും விசேஷப்பட்ட ஓங்கார மகத்துவமாக்கும் நச்சிகேதஸுக்கு சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஓங்காரம் அப்படிங்கிறது பரமாக்கும், மங்களகரமாக்கும், பிரம்மமாக்கும் இப்படின்னு எல்லாம் நச்சிகேதஸுக்கு சொல்லி கொடுக்கிறார் யமதேவன். இந்த அக்ஷரத்தை தெரிஞ்சானா என்னத்தையாக்குமோ, இந்த அக்ஷரத்தை தெரிஞ்சவன் ஆசைப்படுறான், அது கிடைக்கும். ஞாத்வா ஓங்காரம் தெரிஞ்சானா யஹ எது இச்சதி தஸ்ய தது, ஏதெல்லாம் ஆக்குமோ அந்த ஓங்காரம் தெரிஞ்சின்றவன் ஆகிரகிக்கிறான், அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அர்த்தார்த்தம், காமார்த்தம், தர்மார்த்தம், மோட்சார்த்தம் கூடியும் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கும் இங்க யமதேவன் நச்சிகேதஸுக்கு சொன்னது. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை எடுத்து சொல்லிண்டு எல்லாத்தையும் இங்க எடுத்து சொல்றார். ரொம்ப ஷார்ட் ஆயிட்டு எசன்ஸ் ஆயிட்டு சொல்றார் பரபிரம்மத்தை. கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளி 17வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். ஏதது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏதது ஆலம்பனம் பரம், ஏதது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மஹீயதே. ஏதது இந்த ஓங்காரம் சிரேஷ்டம், ஆலம்பனம் சிரேஷ்டமான ஒரு ஆசிரயஸ்தானமாக்கும். ஏதது இந்த ஓங்காரம் பரம் பரமமான ஆசிரயஸ்தானமாக்கும். ஏதது ஆலம்பனம் இந்த ஆசிரயஸ்தானத்தை ஞாத்வா தெரிஞ்சுண்டு பிரம்மலோகே பிரம்மலோகத்துல மஹீயதே பூஜிதனாயி தீரறான். பிரம்மலோகத்துல அவனுக்கு உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கிறது. நிர்குணஸ்வரூபனை தெரிஞ்சுக்கிறதுக்கான உத்தமமான மார்க்கமாக்கும் ஓங்காரம். பிரணவத்தை தெரிஞ்சு உபாசிச்சு சாட்சாத்கரிச்சானா அந்த ஜீவாத்மாவுக்கு பிரம்மலோகத்துல உயர்ந்த ஸ்தான பதவி கிடைக்கிறது. பிரணவ உபாசனையோடு பிராதானியத்தை எடுத்து காட்டுற மந்திரமாக்கும் இது. ஓங்கார உபாசனையால ஜீவன் முக்தனாயி தீரற அந்த ஜீவனை எல்லாரும் பிரம்மம் மாதிரியே பூஜிப்பா அப்படின்னு அர்த்தம். இங்க பிரம்ம பிராப்திக்கான சுகமமான உபாயமாயிட்டு ஓங்கார உபாசனைய எடுத்து சொல்லப்படுறது. ஓங்காரம் அப்படிங்கிற ஆசிரயம் அப்படிங்கிறது சிரேஷ்டம் அப்படின்னு உபனிஷத் எடுத்து சொல்றது. பரமாப்த பிராப்திக்காயிட்டு ஸ்வீகரிக்கிற பல வழிகளில ஆசிரயஸ்தானங்களில இருக்கிறதுலயே சிரேஷ்டமான டாப் மோஸ்ட் ஆசிரயஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ஓங்காரம் தான். இதல்லாதக்கு வேறொரு ஆசிரயஸ்தானமும் இல்லை. அதானது பரமாத்மாவோடு சிரேஷ்டமான நாமத்தையே சரணம் பிராபிக்கணும். சிரேஷ்டமான இந்த ஓங்காரம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம்
பரமாத்மாவை பிராபிக்கிறதுக்கான டாப் மோஸ்ட் மார்க்கமாக்கும். இந்த ரகசியத்தை தெரிஞ்சுண்டு ஆராக்குமோ பக்தியோடு கூடிட்டு நம்பிக்கையோடு கூடிட்டு மனசை சமர்ப்பிக்கிறது, அப்படி இருக்கிற உபாசகன் தீர்ச்சையாயிட்டும் அந்த பரமாத்மாவை பிராபிக்கத்தான் செய்வன். கடோபனிஷத்து பார்த்துட்டு இருக்கோம். கடோபனிஷத்துல 1வது அத்தியாயத்துல 2வது வள்ளியில 18வது மந்திரமாக்கும் பார்க்கிறோம். ந ஜாயதே மிரியதே வா விபஸ்சித் ந அயம் குதஸ்சித் ந பபூவ கஸ்சித் அஜஹா நித்யஹா சாஸ்வதஹா அயம் புராணஹா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. விபஸ்சித் ஞானஸ்வரூபனான ஆத்மா. ந ஜாயதே மிரியதே வா ஜனிக்கவோ மரிக்கவோ செய்யறதில்லை. ஜனன மரணங்கள் ஆத்மாவுக்கு இல்லை. அயம் இந்த ஜீவாத்மா குதஸ்சித் ஒரிடத்திலேந்தும் ந பபூவா உண்டாயிட்டில்லை. ஒரு வஸ்துவிலேந்து முளைச்சதல்ல இந்த ஜீவாத்மா, ഒരിടത്തിലേന്തും ഉണ്ടാനതല്ല. കശ്ചിത് ഒന്നുമേ ന ബഭൂവ ഉണ്ടാനത് കിടയാത്. അജഹ ജനനമില്ലാത്തവനും നിത്യഹ നിത്യനും ശാശ്വതഹ ഒരുപോതും അഴിവില്ലാത്തവനും. നിത്യ ശാശ്വത പുരാണഹ புராணனுமா இருக்கிற, அதானது நித்தியனாக்கும் சாஸ்வதனாக்கும் புராணனாக்கும் அப்படி இருக்கிற அயம் இந்த ஆத்மா ஷரீரே ஹன்யமானே சரீரம் நசிக்கிறதையும் ந ஹன்யதே ஆத்மா அப்படிங்கிறது நாசமடையறதில்லை. நசிக்காம நிற்கிற இந்த ஆத்மாவையாக்கும் பகவத்கீதையில 13வது அத்தியாயத்துல 28வது ஸ்லோகத்துல வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் அப்படின்னு விசேஷிப்பிக்கிறது. சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வவினஷ்யந்தம் யபஷ்யதி சபஷ்யதி. சர்வபூதங்களிலேயும் சமமாய் ஸ்திதி பண்ணற பரம்பொருள், ஒருபோதும் நாசமில்லாத அந்த பரம்பொருளை ஆராக்குமோ தர்சிக்கிறா, அப்படி தர்சிக்கிறவன் பரமார்த்தத்தை தர்சிக்கிறான் அப்படின்னாக்கும் அதுல சொல்லப்படுறது. மனுஷனோட வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப டீப்பான ஒரு தர்சனமாக்கும் இந்த மந்திரத்துல, இந்த 18வது மந்திரத்துல சொல்லப்படுறது. பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதான ஒரு ஸ்தானம், பிரபஞ்ச விஷயங்களுக்கு அப்பாற்பட்டமான ஒரு சக்தி, அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க கூடின ஒரு ஜென்மமாக்கும் மனுஷ ஜென்மம்.
புத்தி உபயோகிச்சாக்கும் இதை தெரிஞ்சுக்கிறது. இப்படி இருக்கிற அந்த ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்கிறதுக்கு ஆயிருக்கணும் மனுஷனோட ஜீவித லட்சியம் அப்படிங்கிறது. பகவத்கீதையில ரெண்டாவது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகம் இந்த 18வது மந்திரத்துக்கு ஈக்குவலாக்கும். இந்த ஆத்மா சரீரம் நசிக்கும் போது நசிக்கிறதில்லை, ஜனிக்கிறதும் இல்லை, மரிக்கிறதும் இல்லை. ஜனனமில்லாத ஆத்மா, எப்பவும் நிலநிற்கிற ஆத்மா, ஆதிகால முதல்கே உள்ள ஜீவாத்மா. ந ஜாயதே மிரியதே வா கதாசித் ந அயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜஹ நித்யः சாஸ்வதः அயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ഓരോ ആത്മാവും திவ்யமாக்கும் அப்படின்னும் அந்த திவ்யதையை சாட்சாத்கரிக்கிறதாக்கும் மனுஷ ஜீவிதத்தோட லட்சியம் அப்படின்னும் மனுஷனா பிறந்த எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விபஸ்சித் ஞானஸ்வரூபனான ஆத்மா. ந ஜாயதே மிரியதே வா, ஜனிக்கிறதோ மரிக்கிறதோ இல்லை. அயம் இந்த ஆத்மா குதஸ்சித் ஒரிடத்திலேருந்து, ந பபூவா உண்டாயிட்டில்லை, கஸ்சித் ஒண்ணுமே, ந பபூவா உண்டாயிட்டில்லை, உண்டானதிலேந்து உண்டானது கிடையாது. ஜனனமில்லாதவனும் நித்தியனும் சாஸ்வதனும் புராணனுமாக்கும் அயம் இந்த ஆத்மா. ശരീരേ ഹന്യമാനേ, ശരീരം നശിക്കർത്തിയും ന ഹന്യതേ, ആത്മാ നശിക്കാറില്ലേ, നശിപ്പിക്കപ്പെടുறதில்லை. ந ஜாயதே ஜனிக்கிறதில்லை, மிரியதேவா மரிக்கிறதுமில்லை. விபஸ்சித் பரமமான ஞானஸ்வரூபம் அப்படிங்கிறதுக்கு ஜனன மரணங்கள் இல்லை. ந அயம் குதஸ்சித் ந பபூவா கஸ்சித், வேறொரு காரணத்திலேருந்து பரமமான ஞானஸ்வரூபம் ஜனிக்கிறதில்லை. இந்த பிரகிருதியோடு காரண ஸ்வரூபனாக்கும் பரபிரம்மம். பரபிரம்மம் அப்படிங்கிற காரண ஸ்வரூபத்திலேந்தாக்கும் பிரகிருதி அப்படிங்கிற காரியம் உண்டாயிருக்கு. கச்சிதபு கச்சிதபி, வேற ஒண்ணுமே இதிலேருந்து ஜனிக்கிறதில்லை. அஜா ஜனனமில்லாத நித்யா, நித்தியனாக்கும். சாஸ்வதா எப்பவும் இருக்கிறதாக்கும். அயம் புராணஹா, இவன் புராணனாக்கும். ஹன்யமானே ஷரீரே, ஷரீரம் இல்லாதாகர்த்த ந ஹன்யதே, இந்த ஆத்மா இல்லாமறதில்லை. ந ஹன்யதே கொல்லப்படுறதில்லை. இந்த ஆத்மா நசிக்கிற சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு நசிப்பு அப்படிங்கிறது இல்லை, நாசம் அப்படிங்கிறது இல்லை. ஷட் பாவங்கள் இருக்கிறதாக்கும் பிரபஞ்சம், ஜனனம், அதுக்கப்புறமா வாழ்க்கையில பலவிதமான கட்டங்கள்,
வளர்ச்சியோடு கட்டங்கள், பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம், அதுக்கப்புறம் இந்த சரீரம் இல்லாம ஆகிற மரணம் அப்படிங்கிற அவஸ்தை. பஞ்சபூதங்களால உண்டாகிற பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் பஞ்சபூதங்களால நிர்மிதமான நம்ம அத்தனை பேரும் ஒரு கட்டத்துல இல்லாம போயிடுவோம். நம்ம எப்படியாக்குமோ பிரபஞ்சத்தை சமஷ்டி ரூபத்துல பார்க்கிறோம், அதே மாதிரி வெஷ்டி சரீரமான நம்மளோட சரீரத்தையும் நம்ம பார்க்கிறோம். சரீரம் பிரபஞ்சத்துல சர்வதும் எப்படியாக்குமோ மாற்றங்களுக்கு உட்பட்டது, அதே மாதிரி இந்த சரீரமும் பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வ பொருள்களும் மாற்றங்களுக்கு உட்பட்ட மாதிரியே சரீரத்துக்கும் மாற்றங்கள் இருக்கு. ஞானஸ்வரூபனான பரமாத்மா ஜனிக்கிறதில்லை, மரிக்கிறதில்லை, மாற்றங்கள் இல்லை. போதஸ்வரூபனாக்கும் பரமாத்மா. அஜஹா ஜனனமில்லாதவராக்கும், நித்யஹா எப்பவும் ஒரே மாதிரி எந்த ஒரு பரிணாமமும் இல்லாதவராக்கும், சாஸ்வதஹா நித்தியமாயிட்டு இருக்கிறவராக்கும். அதாக்கும் விபஸ்சித் ஞானஸ்வரூபனான ஆத்மா. சரீரத்துக்கு மட்டும்தான் நாசம் அப்படிங்கிறது உள்ளது, ஆத்மாவுக்கு நாசம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறத மரண பயம் அப்படிங்கிறதும் இல்லாம போயிடுறது. சரீரத்துக்கு நாசம் உண்டானாலும் ஜீவாத்மாவுக்கு நாசம் உண்டாகிறதில்லை.